காட்சி கிளம்பியாச்சு. இதுக்கு ரெண்டும் தான் ஆளாக கிளம்பி நிற்குது. இப்போ பாருங்க. ஏய் குஷி ஆடி மெதுவாவா ஏன் ஏறி மெதுவா ரித்து இந்த தானே நிற்கான். இது யாரு? வந்துட்டோம். இங்க தர்ஷன் வந்து செருப்பு போட்டுட்டு இருக்கான். பாட்டு கேட்கும், ஒரே பாட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாமே வாய்ஸ் ஓவரில் தான் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சினிமா சாங்ஸ் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பொருட்காட்சி எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இசக்கி மஹாலில் தான் போட்டிருக்காங்க. இசக்கி வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இசக்கி மஹால் அங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஃபோன் பார்த்துட்ருக்கும் போது திடீர்னு வந்துச்சு. ஸோ எப்போயுமே இந்த இடத்துல பொருட்காட்சி போடுவாங்க இந்த மாதிரி லீவில். அதனால் ஃபேமிலியாக எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். ரித்துக்கும் சரி தர்ஷனுக்கும் சரி வெளியில் போகணுன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுவும் ரித்து வந்து வெளியில் போகணுன்னா ஒரு மாதிரி ஒரு குஷியாக கத்துவார். ஸோ இந்த பொருட்காட்சியோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 அதிசயம் போட்டிருந்தாங்க. ஸோ டிக்கெட்டுமே எடுத்தாச்சு. நாங்கள் 6 பேர் போயிருந்தோம். ஸோ 6 பேருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போனதுமே சீனம் பெருஞ்சுவர் தான். அந்த சீனம் பெருஞ்சுவர் அந்த செட்டிங்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சில 7 அதிசயத்தை பற்றி தெரில. ஸோ இது வந்து சைனாவில் இருக்குது. பெரிய சோறு அந்த மாதிரி தான் தெரியும் எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஷ்குட்டியும் அவங்க தாத்தாவும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தர்ஷன் 3 பேரையும் நிற்க வச்சு லெச்சு வந்து அந்த செல்லுன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆனால் செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லெச்சுமே வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த பொருட்காட்சி போட்டாலே எங்கள் வீட்டில் ஒரு பைத்தியம் இருக்குது, அந்த பைத்தியம் யாருன்னா இந்த பைத்தியம்தான் அப்படின்னு சொல்லி என்னையே தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பொருட்காட்சின்னு கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது போட்டாலே எனக்கு எதுலேயும் போகிறோமோ இல்லையோ என்னென்னா எனக்கு இந்த மாதிரி போய்ஸ் ஃபேமிலியோடு சுற்றி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து தர்ஷன் பிறந்தநாள் ஒட்டி அத்தை மஞ்சு அக்கா மச்சான் எல்லாம் வந்து சப்போஸ் ஒரு நாள் ஸ்டே பண்ணாங்கன்னா இங்கெல்லாம் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே வந்தோம் நானும் லட்சம். அப்புறம் பம்புலியில் வந்து ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. தர்ஷன்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சூப்பராக குளித்தான். ஸோ அதனால் அவனை அங்கேயுமே சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாரையும் ஃபேமிலியோடு போகிறது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அப்புறம் எங்கள் அண்ணன் தர்ஷன் ரித்து 4 பேர் இன்னும் ஃபோட்டோ எடுத்தாங்க. ரித்துவை பாருங்கள் வாயில் விரல் வச்சுக்கிட்டு இருக்கான். இது பார்த்திங்கன்னா இந்த சாஞ்ச கோபுரம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நினைக்கிறேன். பிரமிட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் இருந்துச்சு. இதுதான் என்னன்னு தெரில, அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்குது, அது என்ன அது பேர் தெரில. அப்புறம் அந்த இது உடஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுவுமே அதோட பேர் என்னன்னு தெரில. இந்த மேலே ஏறி போகிறாங்கல்ல, ஸோ அதுவுமே எனக்கு பேர் தெரியலை என்ன பேர் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் அசிசியன் கிரீடில் வந்து கேம் விளையாடும்போது இந்த செட்டிங்ஸ் இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. தர்ஷனுக்கு வந்து டைனோசர்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரில, அனிமல்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இப்போ டைனோசருமே ரொம்ப விரும்பி பார்க்கலாம். இப்போ வாங்குகிற பொம்மையுமே முக்கால்வாசி டைனோசராக தான் வாங்கிட்டுருக்கா தம்பிக்கு. ஸோ அதனால் அவனோட பர்த்டே கிஃப்ட்டுமே டைனோசர் அந்த மாதிரி வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். எப்படின்னு தெரில, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து தாஜ்மஹாலில் தான் முக்கால்வாசி பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே நம்மளும் போய் ஃபோட்டோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். என்னடா என்னை காணும்னு நினைக்காதீங்க, நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அருள்ஸ்வரில் வந்து ஷார்ட்ஸ் வரும், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது லெச்சு தான் எனக்காக என்னை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்குறாங்க அவங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த காண்டா ரொம்ப பிடிக்கும். இதை வந்து காண்டான்னு சொல்லுவான். ஸோ அந்த காண்டாவை ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஓடி போய் பார்த்தா ஃபோட்டோ எடுக்க சொல்லும் போது ரொம்ப வெக்கப்பட்டுட்டா தம்பி. ஸோ அதனால் காண்டா பக்கத்தில் நின்று அதை கொஞ்சம் ரசித்து ருசித்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்து தான் உள்ளே போனோம்.
உள்ளே போனதுமே தர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்ச கேமல் அனிமல்ஸ், அதாவது கேமலும் குதிரையும் இருந்துச்சு. குதிரையில் வந்து இப்போக்குள்ளே போகலை, பட் ஆனால் கேமலில் வந்து போன வாட்டி தான் போனான். ஸோ தம்பி வந்து குதிரையில் வந்து தனியாக போகணும்னு ஆசைப்படுவான். பின்னாடி யாரும் உட்காரக்கூடாது, அவனை யாரும் பிடிக்கக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி பயப்படாமல் அவனும் குதிரையில் உட்காந்து போயிடுவான் தம்பியுமே. ஸோ அதனால் நாங்களும் அப்படியே விட்டுருவோம் அவனை, குதிரையில் தனியாகவே போகட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி குதிரையில் சூப்பராக போயிட்டு சூப்பராக வந்துட்டான். ஸோ இந்த வீடியோவை நான் அவன்கிட்ட காமிச்சேன், குதிரையில் போகிற வீடியோ அவன்கிட்ட காமிச்சேன் அப்படின்னா திரும்ப குதிரையில் போகணும்னு அழுவான் தம்பி. ஸோ அடுத்து வந்து நானும் அண்ணி இந்த ஒரு கேம் விளையாண்டோம். சும்மா ஏதாவது உழுதான்னு பார்ப்போமேன்னு பார்த்தோம். அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ கடைசியில் ஒரு சூப்பரான கிஃப்ட் விழுந்துச்சு. என்னன்னு பாருங்கள், இதுதான் அந்த சூப்பரான கிஃப்ட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 15 விழுந்துச்சு மொத்தம். ஸோ அதனால் எங்கள் அம்மா சொன்னேன், இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. உடனே என்ன சொன்னால், கோயிலுக்கு போனால் தேங்காய் பழம் மாலைலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லு அப்படின்னா. அடுத்து வந்து எங்கள் அண்ணனும் லெச்சு இந்த துப்பாக்கி கேம் வந்து விளையாண்டாங்க. எனக்கு தெரியல, வந்து 2-3 வாட்டி சுட முடியல, அந்த கன்னு ப்ராப்ளம் போல். அது மட்டும் இல்லாமல் அவங்க புல்லட், அந்த குட்டி குட்டி புல்லட் போட அதுவே வெளியில் வந்துருதா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வேறு துப்பாக்கி மாட்டினதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு 3 சுட்டான், லெச்சு ஒரு 4 சுட்டான். அடுத்து நான் எங்கள் அண்ணியை சுடும்போது நான் ஒன்று கூட சொல்ல, எங்கள் அண்ணியாவது 2 இல்லை 1 தெரில ஏதோ சுட்டாங்க. பட் ஆனால் இந்த கேமே நல்லா இருந்துச்சு. அது என்னது, ஒரு கேம் விளையாடுவோம் ஃபோனில் நானும் லெச்சுமே, கால் ஆஃப் டியூட்டி. அதில் சுடுற இதில் சுட மாட்டேங்கிறேன் அப்படிலாம் சொல்லி லெச்சு என்னை ஓட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே வச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த கேம் விளாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். லெச்சு சுட்டுட்டாங்க. சுட்டதுமே 2 அண்ணா சுட்டுட்டாங்க, அப்புறம் 3ஆவது விட்டுட்டாங்க, அடுத்து 1 சுட்டுட்டாங்க, அடுத்து 1 விட்டாங்க, அப்புறம் 1 சுட்டாங்க. மொத்தம் 6க்கு 4 சுட்டுட்டாங்க, 2 விட்டுட்டாங்க அவங்க. ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. லெச்சு சுந்தரமே சூப்பராக சுட்டாங்க. நீங்களும் அதுதான் சுட முடியல. நீங்கள் யாராவது இந்த கேம் விளாண்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் எப்போ போனாலும் இந்த கேம் விளையாடுவான். அவனுக்கு இந்த கேம் சுடுற கேம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இந்த சுட்டுட்டாங்களா லெச்சு. அடுத்து வந்து நான் சுடலான்னு சொல்லி வச்சேன். எனக்கு வந்து அங்கே சரி வைக்கங்க, அங்கே மழை பெஞ்சு ரொம்ப இதாக இருந்ததுனால செம்ம வைக்க, எனக்கு மட்டும்தான் வேர்த்து ஊற்றிட்டே இருந்துச்சு. எனக்கு அது மட்டும் இல்லாமல் சுடவும் முடியலை, எனக்கு சுடவும் தெரியல. என்னம்மா என்னால் சுட முடியலன்னு சொல்லி லெச்சை நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க தான் உடனே கால் ஆஃப் டியூட்டியில் இன்றைக்கி விளையாடுறலாம், அதே மாதிரி சுடுன்னு சொன்னாங்க. அது எனக்கு சுட தெரியல, சரின்னு சொல்லி நான் அண்ணிகிட்ட கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணி வந்து 1 சுட்டுட்டாங்க, 1 சுட்டாங்க. அடுத்து வந்து 2 அண்ணா சுட்டாங்களா எனக்கு தெரில, 2 சுடல, 1 சுட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுட்டாங்க பார்த்தீங்களா, இந்த 1 சுட்டாங்க ஃபஸ்ட்டு, அடுத்து 1 சுட்டாங்களா இல்லைன்னு தெரில. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு ப்ரைஸ் கூட கிடைக்கலைங்க எங்களுக்கு. 3 சுட்டால் ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம், 6க்கு 5 சுட்டால் தான் ப்ரைஸுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு ராட்டினத்தில் எதுலேயுமே போகலை. வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் டேரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டோம்.